அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன். அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம பார்க்க போற விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த சனியினுடைய வக்ர பெயர்ச்சி. இப்ப நம்ம தொடர்ச்சியா நம்ம வீடியோ வரும், அதை கண்டினியூவா பாருங்க. இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி. சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா, ஆயுள்காரகன், கர்மக்காரகன் சொல்லக்கூடிய அந்த சனி பகவான், அவர் பெயர்ச்சி பாத்தீங்க அப்படின்னா 3வது மாசம் 29ஆம் தேதி கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியானார். இப்ப மீன ராசியிலேயே பாத்தீங்க அப்படின்னா அவர் வக்ரமாகிறார். அவர் வக்ரமாகக்கூடிய காலம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆனி மாசம் 29ஆம் தேதி, அதாவது 13/7/2025 அன்னைக்கு வக்ரம் ஆரம்பிச்சு, வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாதம், அதாவது வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நாள் ஐப்பசி மாசம் 12ஆம் தேதி 28/11/2025 தான் அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்ப இந்த இடைப்பட்ட காலம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-4.5 மாசம் பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அவர் வக்ரத்திலேயே இருக்காரு. ஒரு கிரகம் நார்மலா இருந்தா நமக்கு என்ன பலனை தருமோ அதே பலனை வக்ரமாகக்கூடிய கிரகம் என்ன பலனை கொடுக்கும். இந்த விஷயத்த நம்ம ஒவ்வொரு ராசிக்குமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம். இப்ப இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா 9 கிரகங்கள். இந்த 9 கிரகத்திலையுமே பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது அப்படிங்கிறது நிழல் கிரகம் அப்படின்னு சொல்றோம். இதுல அசுப கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது இந்த சனி பகவானும் கூட. எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிரகத்தை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான். அவர் வக்ரம் ஆனா என்ன பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயம் இந்த 12 ராசிக்குமே நம்ம விரிவா பார்க்கலாம். அன்பான விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசி அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் அங்க நீசமாகக்கூடிய ஒரு இடம். ஒரு ராசி அப்படின்னு நம்ம எதையும் சொல்றோம் அப்படின்னா சந்திரனை மையமா வச்சு சொல்றோம். லக்னம் அப்படிங்கிறது சூரியனை மையமா வச்சு சொல்றோம். இந்த விருச்சக ராசி அன்பர்கள் எல்லாமே பாருங்க, கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதியும் கூட. அங்க ராகு கேது அப்படிங்கிறது உச்சம் பெறக்கூடிய ஒரு இடம் இல்லையா? இந்த விருச்சக ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் இடமான மகர ராசிக்கும் 4ஆம் இடமான கும்ப ராசிக்கும் உள்ள அதிபதி சனி பகவான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துல இருக்காரு. சனி கிரகம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு வகையில கொடூர பாவினே சொல்லலாம். பாவக்கிரகம் தான் அது. இந்த பாவக்கிரகம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வகையில மைனஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். ஆனா அங்க போய் வக்ரமாகிறது பிளஸ் பாயிண்ட். 5ஆம் இடத்துல போய் அவர் வக்ரம் பெறுறதுங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, அதாவது சனியை பொறுத்த அளவுக்கு ஒரு சிலருக்கு அவரவருடைய ஜாதகத்தின் அமைவை பொறுத்து எல்லாருக்குமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த 12 ராசிக்குமே பாத்தீங்க அப்படின்னா பொதுப்படையான பலன் மட்டுமே, யாரையும் நம்ம குறிப்பிட்டு சொல்றது இல்லை. அவரவருடைய விதி ஜாதகத்தை நீங்க பாத்துக்குங்க. பார்த்து அது மூலியமா என்ன தசாபுத்தி நடக்குதோ அதுக்கான உண்டான பலன் தான் முழு பலனை கொடுக்கும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த விருச்சக ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு 2க்கும் 5க்கும் உள்ள அதிபதி பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான். அவர் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துல இருந்து உங்களுடைய 12ஆம் இடம், உங்களுடைய 2ஆம் இடம், உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை என்பது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமச்சனி அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருந்துச்சு. உங்களுடைய ராசிக்காக 4ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அஷ்டமச்சனி காலம். பொதுவா சனி அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாவக்கிரகம் அப்படிங்கிறதுனால அதை பார்த்து பயப்படாத ஒரு மனிதர் இல்லை. எந்த லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களா இருந்தாலும் அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பயம் கலர்ந்த ஒரு உணர்வுங்கிறது வந்துடும், உள்ள வராம இருக்கவே இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு தொழில் பண்ணாலும் சரி அதை விரிவு பண்ணக்கூடாது, கொஞ்சம் நிதானத்தோட ஓட்டணும்,
இந்த சனி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் ஆகும்போது நீங்க பெரிய ஒரு முதலாளி ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா வேலை செய்யக்கூடிய லேபர்கள்ட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கவனமான பேச்சுவார்த்தை பேசணும். இல்ல அப்படின்னா அதுவே ஒரு பிரச்சனையா வந்து நிற்கும். வேலை செய்யறவங்கள்ட்ட நிதானத்தோட செயல்படணும். அதுவே ஒரு பிரச்சனையா வந்து நிற்கும். அப்ப இந்த மாதிரி உள்ளவங்களாம் நிறைய இந்த விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விஷயம், அதாவது இப்படித்தான் நீங்க உங்களுடைய பிறப்பு இருக்கணும், இந்த பிறப்புல இத்தனை வயசுல நீங்க சம்பாதிக்கணும், இத்தனை வயசுல செட்டில் ஆகணும், இப்படி மனைவி அமையணும், இப்படி குழந்தை அமையணும், இன்னாருக்கு பிள்ளையா பிறக்கணும், இதெல்லாம் கர்ம வினை நிர்ணயிக்கப்பட்ட விஷயம். இதுக்கு அடிப்படையில நீங்க மாறி எல்லாம் எதையும் செய்யவே முடியாது. உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அது செய்ய முடியும். 80% அப்படித்தான் நடக்கும். 20% நீங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியத்தை வச்சு உங்களுடைய வாழ்க்கையில நல்லது கெட்டது எல்லாமே அமையும். சனி கொடுக்க யார் தடுப்பாருன்னு சொல்லி இருக்கு. சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய சனி தசையிலையோ சனி புத்திலையோ இல்ல சனி சுபஸ்தானத்துல இருக்கிறதுலையோ லக்னாதிபதி நல்லா இருக்கணும், ராசிநாதன் நல்லா இருக்கணும், இந்த மாதிரிலாம் நல்லா இருந்து இந்த சனி தசை சனி புத்தி இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து பாருங்க பெரிய பெரிய கோடீஸ்வரனானவங்கள்லாம் உண்டு, அப்படியும் இருக்கு. ஆனா அந்த கோடீஸ்வரனா இருந்தாலும் அந்த தசா நடக்கையில சனி பகவான் அவருடைய ராசிக்கு வரையில அந்த பயம் கலந்த ஒரு பக்தியை கொடுத்துருவார். பயம் கலந்த பக்தி அப்படின்னாக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இப்படித்தான் நம்ம நடக்கணும், இப்படித்தான் பண்ணணுங்கிற ஒரு கோட்பாட்டுக்குள்ள கொண்டாட கட்டுப்பாட்டை கொண்டாந்துருவார். இதுதான் அவருடைய வேலை. மனம் போன போக்குல வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க எல்லாம் வந்து பாருங்க 7.5 சனியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு கோடு கிழிச்சு அதுக்குள்ள வாழ்ற கண்டிஷன் ஆகி போயிடும். அதுதான் சனி பகவானுடைய வேலை. அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த விருச்சக ராசிக்கு குரு பகவான் வந்து உங்களுக்கு 2க்கும் 5க்கும் உள்ள அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடத்தை பாக்குறாரு. உங்களுடைய 2ஆம் இடத்தை பாக்குறது பிளஸ் பாயிண்ட். குரு பார்த்தாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமைஞ்சிடும், குடும்பத்துல உள்ள பிரச்சனைகள் சால்வ் ஆகும், கணவன் மனைவி பிரிவினையில இருக்கவங்க ஒண்ணு சேருவாங்க, பேச்சு மூலியமா பலன் பெறுவீங்க, இது எல்லாமே நடக்கும். கல்வி, அடிப்படை கல்வி ஸ்தானம் அதுதான். குழந்தைகள் எல்லாருமே பாருங்க படிப்புங்கிற ஒரு விஷயத்துல வந்து ஒரு நல்ல அமைப்புக்குள்ள வந்துருங்க, ஒரு நல்ல முன்னேற்றத்துக்குள்ளேயும் வந்துருங்க. 4ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. 4 அப்படிங்கிறது வீடு, மனை, வண்டி, வாகனம், தாயினுடைய உடல், இதெல்லாமே நான் சொல்றேன். தாயின்னு சொல்றது 4ஆம் இடம். அப்ப அந்த 4ஆம் இடத்து அதிபதி வக்ரமாகையில எப்படி இருக்கும்? கண்டிப்பாக குழந்தையினுடைய உடல்நல குறைபாடுகள் ஏதாவது ஏற்பட வாய்ப்பு உண்டு, தாயினுடைய உடல்நல குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் கொஞ்சம் கவனமான சூழ்நிலையில் இருக்கணும். வருமுன் காப்போங்கிற மாதிரி ஒரு விஷயம் தொற்று காய்ச்சி அடிக்குது அப்படின்னா உடனே ஊசியை போட்டுறணும். இல்ல அதுக்கான விடை என்னவோ சொல்யூஷன் என்னவோ அதை தேடிக்கணும். நீங்க அதை பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு விட்டீங்க அப்படின்னா அது அங்கே போய் பிரச்சனையில தான் நிற்கும். எல்லாமே அப்படித்தான். ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா வர்றதுக்கு முன்னாடியே அணை போட்டுறணும், இப்படித்தான் பண்ணணுங்கிற ஒரு நிர்ணயத்தோட தான் பண்ணணும். இந்த விருச்சக ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் நீசம் அப்படிங்கிறதுனால ராசின்னு நம்ம சொல்றோம், அதாவது விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் 3மே. அப்ப இதை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும்? இந்த குருவினுடைய பார்வைக்குள்ள இருந்தாலும் சரி, இந்த சனி பகவானுடைய தசாபுத்திகள் நடந்தாலும் சரி, இது எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் உங்களுக்கு. சொத்து சம்பந்தமா பாட்டம் தேடிய சொத்து இருக்கு, அப்பா தேடிய சொத்து இருக்கு, பூர்வ புண்ணியத்துல வீடு கட்டணும். இந்த வீடு கட்டுறது எனக்கு ராசி இருக்குமா, அமையுமா? பூர்வ புண்ணியத்தை வந்து சொத்தை பிரிச்சுக்கிறது, சொத்தை வித்து காசு வாங்கிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். பிரச்சனையாவே இருந்துச்சு, இவ்வளவு நாள் சொத்து பிரச்சனையாவே இருந்துச்சு, அண்ணன் தம்பிகளை பிரச்சனையாவே இருந்துச்சு, அந்த சொத்து அப்படிங்கிறது இப்ப வந்து சுமூகமா பிரிச்சுக்கிட்டேன் அப்படிம்பாங்க, சண்டை சச்சரவு இல்லாம போயிடுவாங்க. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொத்து சம்பந்தமா பணம் சம்பந்தமா தானே பிரச்சனை ஏற்படுது. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் அண்ணன் தம்பி அப்பா கணவன் மனைவி யாரா இருந்தாலுமே பணம் அப்படிங்கிறது பிரச்சனைக்குரிய விஷயம். அந்த பணம் அப்படிங்கிறது பிரச்சனை ஏற்பட்டுரும். அது மூலியமா ஒவ்வொரு விஷயமே நம்மளுடைய வாழ்க்கையில அனுபவிக்க வச்சு ஒரு விஷயத்த நம்ம நல்லது கெட்டது இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையுமே நம்மளை அனுபவிக்க வச்சு நம்மளுடைய அந்த அனுபவத்தை பூரா அனுபவிக்க வைக்கிறது, அது வரைக்கும் எந்த கெடுதல் நடக்காம உயிரை பாதுகாக்கிறது சனி பகவானுடைய வேலை. அதனாலதான் உயிர்காரகன் கர்மக்காரகன் நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த சனி பகவான்
சூரியனுடைய ஒளி பொதுவாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த கிரகம் வக்ரம் நம்ம சொல்றோம் அப்படின்னா முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் பின்னோக்கி நகர்றத வக்ரம்னு சொல்லுவோம். ஆனா அந்த சூரியனுடைய ஒளி படாம அந்த ஒளியில இருந்து தள்ளி நிற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பயணம் செய்யக்கூடிய நேரம் தான் வக்ர நேரம். அப்ப அந்த வக்ரம் பெறும் பொழுது எந்த கிரகமா இருந்தாலும் சரி, இப்ப குருவா இருக்கட்டும், சனியா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே அந்த கிரகத்தினுடைய ஆக்டிவேஷன் இந்த பூமிக்கு கம்மி. நமக்கு அந்த ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆக்டிவேஷன்ல நம்ம வாழ்றோம். இந்த பிரபஞ்சத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் கிடைக்கல அப்படின்னா அது சம்பந்தமான குறை நிறை நடந்தே தீரும். புதன் பாதிக்குது அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏற்படுதா, அப்ப புதன் வந்து பாருங்க அவர் ஜாதகத்துல ஏதோ ஒரு வகையில பாதிப்புல இருக்கும். 8ஆம் இடத்து அதிபதியோ 12ஆம் இடத்துல இருந்து தசை நடத்துறதோ புத்தி நடத்துறதோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிறதா இருக்கட்டும். இதே 6ஆம் இடத்து அதிபதி 8ல போய் ஒருத்தருக்கு நடத்துறாரு தசாபுத்தி அப்படின்னா அது ராஜயோகம்னு சொல்லலாம், விபரீத ராஜயோகம் கூட சொல்லலாம், அப்படி கூட உண்டு. ஆனா எல்லா விஷயத்திலையும் எல்லாருக்கும் நல்லதாகவும் சொல்ல முடியாது, கெட்டதாகவும் சொல்ல முடியாது. நம்ம அந்த 12 ராசிக்கும் சொல்லக்கூடிய ஒரு பலன் பொது பலன் மட்டுமே. சரி, இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விசாக நட்சத்திரம் தான் இதுல முதல் நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். உங்களுக்கு 2க்கும் 5க்கும் உள்ள அதிபதி குரு பகவான். அவர் வந்து 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்துல இருக்காரு. இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் பாருங்க ஒரு பாதம் மட்டும்தான் அதுல. அந்த ஒரு பாதக்காரர்கள் கொஞ்சம் அமைதி குணம் கொண்டவர்கள், அந்த அமைதியான சூழ்நிலையில இருக்கவங்க. ஆனா செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ராசிநாதன் அப்படிங்கிறனால அதிக கோப குணம் கொண்டவர்கள், எதையும் சாதனை செய்யக்கூடிய நபர்கள். நிறைய இராணுவம் போலீஸ் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயினுடைய ஆதிக்கத்துல உள்ளவங்க கண்டிப்பா இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய காரகமே. அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த விசாக நட்சத்திரத்துக்கு இந்த சனி வக்ர பயிற்சிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து அனுச நட்சத்திரம். சனி பகவானுடைய சொந்த நட்சத்திரமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுச நட்சத்திரம். அனுசம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு கம்பீர தோற்றம் உண்டு. அனுச நட்சத்திரக்காரர்கள் எல்லாமே வந்து பாருங்க ஒரு அதிக இரக்க சிந்தனை உள்ளவர்கள், பாவ சிந்தனை உள்ளவர்கள், அடுத்தவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்கள். நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அந்த சம்பாத்தியத்தை ஒரு 5% 10% யாருக்காவது கொடுப்போம். 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய நபர்கள். அப்ப அப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து இந்த வக்ர பயிற்சியானது எப்படி இருக்கும், ரொம்ப ஒரு பிளஸ் பாயிண்டா தான் இருக்கும். இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்குமே கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோட்டை கட்டி ஆளணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. இந்த கோட்டை கட்டி ஆளக்கூடிய இந்த ஒரு நேரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா புதனுடைய நட்சத்திரம் அது. ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் உள்ள அதிபதி இந்த புதனுடைய நட்சத்திரக்காரர்கள். புதன் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கடன்னு பேசக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. அந்த புதன் நட்சத்திரக்காரர்கள் வந்து எந்த சூழ்நிலையிலையும் பேச்சினால ஒரு மாட்டிக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்க மாட்டாங்க. அதாவது இந்த கேட்டை நட்சத்திரமா இருக்கட்டும், ரேவதி நட்சத்திரமா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பாருங்கவே பேச்சு எப்பவுமே ஒரு நிதானமான பேச்சா இருப்பாங்க. அப்ப இந்த ஆயில்ய நட்சத்திரமும் அதே மாதிரிதான். ஆயில்ய நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடக வீட்டுல இருக்கிறதுனால ஒரு பக்குவமான கொண்டவர்கள் இருப்பாங்க. எந்த ராசிநாதன், அதாவது இந்த 12 ராசிலையும் எந்த ராசிநாதன் எல்லாமே ஒரே நிலையில இருக்கிறது இல்லை. எந்த ராசியா இருந்தாலுமே கொஞ்சம் மாற்றங்கள் உருவாகும். ஒரு ராசிக்குள்ள 3 நட்சத்திரம் வருது. அந்த 3 நட்சத்திரங்கிறது குருவுடைய நட்சத்திரம், சனியுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விருச்சகத்துல வருது இல்ல. அதனால இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேட்டை நட்சத்திரத்துக்குமே ஒரு நல்ல மாற்றத்தை தர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.